இதில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலான்னு ஆசைப்பட்றேன். பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்தும் தேவாலயமாகட்டும், பலிப்பொருட்களாகட்டும், காணிக்கையாகட்டும் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைத்தான் அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஆழமான சத்தியம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், நம்முடைய ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறதா? கர்த்தருடைய ஜீவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் என்ன செய்தா? மறைந்திருக்கிறது. ஆண்டவருக்குள்ள நம்மளை எல்லாம் ஆண்டவர் மறைச்சு ஒன்றாக்கி வச்சிருக்காராம். அழகா அப்படி வசனம் சொல்லும். அப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் இயேசுவை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள யாரும் இருக்கிறீங்க? நாமும் இருக்கிறோம். தேவனால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நாமும் என்ன செய்கிறோம்? இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வாங்களேன், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்கள் அப்போ யாரு? ஐயா, உங்களையும் கூட தேவ சமூகத்திலே ஜீவனுள்ள அப்பங்களாய் நீங்களும் தான் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளி, நானே வெளிச்சம். நீங்க யாரு? நீங்களும் வெளிச்சம்தான். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். யோவான் சாணம் என்பவன் எப்படி இருந்தானா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சபைகளை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 7 சபைகள் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே. அப்போ அந்த 7 குத்து விளக்கு யாரை குறிக்குது? புரியுதுங்களா? அப்போ பல ஓமானங்கள் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களையும் அதே ஆசீர்வாதத்துக்குள்ளாக அடக்குகிறது வேதம். இது ஒரு பெரிய சத்தியம். ஐயா, நான் அதுக்கு பாத்திரவான் இல்லை, ஆனால் இயேசு என்னை பாத்திரவானாக என்ன செய்கிறாரு? மாற்றி விடுகிறார். நான் ஜெயிக்கல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்து என்னையும் வெற்றியாளனாக மாற்றி விடுகிறார். பாவத்தை நாம் வெற்றி கொண்டு நான் அதற்காக எதுவும் செய்யலை, அவர் செஞ்சு எனக்கு என்ன செய்கிறாரு? அந்த வெற்றியின் பரிசை எனக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவப்பம், அதே சமயத்தில் நானும் என்னது? ஜீவப்பம் தான். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு தான் ஜீவப்பம், அதே சமயத்தில் நீங்களும் ஜீவன் தரும் அப்பங்களாக இயேசுவோடு இணைக்கப்பட்டு என்ன செய்றீங்க? இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறீர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கும் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், அவருடைய ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய மகத்தான சத்தியம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தலையாக இருந்தால் நாம் எப்படி இருக்கிறோமா? சரீரமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு திருவுடலாக இருக்கிறோம். இயேசுவினுடைய திருவுடலை நாம் பீத்து பந்தியில் சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த வசனம் திருவுடல் யாருன்னு காமிக்குது? யாரும் காமிக்குது? உங்களை காமிக்குது. என்ன காமிக்குது? அது திருவுடல்னு. இயேசுவின் திருவுடல் யாரு? இயேசுவின் திருவுடலை நாங்கள் பிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்தி கர்த்தருடைய பந்தியை சாப்பிட்றோமா இல்லையா? அது ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அதே சத்தியத்தை இன்னொரு ஆங்கிளில் வெளிப்படுத்துது. இயேசுவினுடைய சரீரம் யாரு? உண்மையிலேயே நீங்க, நான், இயேசுவால் மீட்கப்பட்ட எல்லாருமே இயேசுவினுடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போ அந்த அப்பம் உண்மையிலேயே யாருன்னு கேட்டிங்கன்னா யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் கூட வெளிச்சமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கூட உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். எனக்குள் இயேசு இருக்கிறார், இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன். அதான் சத்தியம். எப்படி? எனக்குள் யார் இருக்கிறா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டுடைய வசனம் இருந்தது, வார்த்தை இருந்தது, ஆண்டவருடைய அப்பம் அந்த மண்ணா இருந்துச்சு, தளிர்த்த கோல் தேவனுடைய வல்லமையை வெளிக்காட்டும்படியான அந்த கோல் இருந்தது. அது எல்லாம் உடன்படிக்கை பெட்டியாகி நமக்குள்ளும் இருக்குது. நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஜீவப்பமாகிய இயேசு இருக்கிறார், தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இருக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கும் என்ன செய்யுது?
கிறிஸ்துவையும் நம்மையும் அப்படியே ஆண்டவர் இணைச்சி வச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ பிதாவுக்கு செலுத்தக்கூடிய பலிப்பொருள் யாரு? உண்மையிலேயே யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டில் ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்தாங்கல்லவா, அந்த பலியெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடியது தான். பழைய ஏற்பாட்டில் பல காணிக்கைகளை கொடுத்தார்கள் அல்லவா, அதெல்லாம் யார் அடையாளப்படுத்துது? இயேசுவை தான் அடையாளப்படுத்துது. சரி, ரைட்டு. இப்போ நாம இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பலி பொருளா? உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஏற்கும் பலி யாரு? நீங்கள் தான். உங்கள் சரீரங்களை தேவனுக்காக ஜீவ பலியாக என்ன செய்கிறோம்? இயேசுவும் பலி பொருள். ஆண்டவர் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிற பலி யாரு? இயேசு. இப்போ நாமும் யாரு? உண்மையிலேயே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற அந்த பலி பொருள் யாருன்னா நீங்கள் நானும் தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடம்பை பிக்கும்படி சிலுவையில் அறைய கொடுத்தார். நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கிறோம், உயிருள்ள பலியாக கொடுக்கிறோம். எல்லாமே பாருங்க எப்படி பொருந்தி போகுது பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவும் நாமும் உண்மையை சொல்ல போனால் ஓர் உடலாக இருக்கிறோம். அதனால பவுல் சொல்வார், இந்த ரகசியம் பெரியது. கணவனும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. நான் இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்து சபையை குறித்து சொல்றேன் அப்படி சொல்றாரு. பார்த்தீங்களா? இந்த மேன்மை இதுதான். எதெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறதோ அதையெல்லாம் இயேசுவால் மீட்கப்பட்ட உங்களையும் குறிக்கும். எந்த அளவுக்கு நான் உங்களுக்குள்ளதை கடத்தினேன் அப்படிங்க எனக்கு தெரியல. ஆனால் இது மகா பெரிய சத்தியத்தை வேதம் பேசுகிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குது? மறைந்திருக்கிறது. நீங்க எப்பவும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறீங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளே இருக்கிற அத்தனை பொருட்களும் ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. அதுபோல நீங்களும் எப்பவுமே தேவனுக்கு முன்பாகவே இருக்கிறீங்க. அப்பங்கள் தேவனுக்கு முன்பாக இருந்தது போல, பலிபீடம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தது போல, இப்போ நீங்க எல்லாரும் யாருக்கு முன்பாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பவும் பிதாவுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் மட்டும் தான் இருக்கிறாரா? யாரும் இருக்கிறீங்க? நீங்களும் கூட இருக்கிறீங்க. அதுதான் சத்தியம், அதுதான் மேன்மை, அதுதான் மகத்துவம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மகத்துவம் அதுதான். கிறிஸ்துவின் திருவுடலாக நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் மூலியமாக இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால்தான் வேதம் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று வேதம் பேசுகிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது பெரிய சத்தியம். இதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலியமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை என்ன செய்வதில்லை? மேற்கொள்வதில்லை. திருச்சபை தேவனுடைய மனவாட்டியாக இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு முன்பாக யாரும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அவ்வளவு வல்லமை பொருந்தியது. தேவன் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை எண்ணி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்வோம்? துதிப்போம், நன்றி செலுத்துவோம். அவருக்குள் நம்மை வைத்திருக்கிறார். அவரை அடையாளப்படுத்தும்படி நம்மை இந்த பூமியிலே இப்போது வைத்திருக்கிறார். அவரும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற சத்தியம் வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி என்ன செய்கிறது? பேசுகிறது. இதையெல்லாம் நினைவிலே வைத்து அவராக நாம் வாழ்கிறோமா? அவரை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? அவரை நாம் இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறோமா? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோமா என்பதை நாம் என்ன செய்வோம்? சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம்.